வெல்கம் டு GTS நர்சரி. இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ். இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 250 300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ செம்ம சூப்பரான எக்ஸோட்டிக் ரோசஸ், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ரோசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பூக்கிறது சென்ட் ரோஸ், பர்ஃப்யூம் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஈச் 10 பிளான்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அட்ரஸ் அனுப்பிட்டு என்னென்ன பிளான்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு எந்த கொரியரில் வேணும் அப்படிங்கிறத முக்கியமாக அனுப்புங்க. ஸோ அப்படி அனுப்பிட்டீங்கன்னா என்னென்ன பிளான்ட்டுங்கிறத அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே நாங்கள் ரிப்ளை கொடுக்கும்போது ஒரே ரிப்ளையில் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷனல் ரெண்டுத்துலேயுமே நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வெல்கம் மெசேஜ்லேயே இருக்கும். நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, எந்த பார்சல்லாம் உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே வெல்கம் மெசேஜ்லேயே எந்தெந்த கொரியரில் சென்ட் பண்ணுறோம், எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வெல்கம் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறமா அட்ரஸ் அனுப்பிட்டு உங்களோட பிளான்ட் லிஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எந்த கொரியரில் வேணுங்கிறத அனுப்பிடுங்க. எம்எஸ்எஸ் ஆயிருந்தால் ஓப்பன் பாக்ஸ், ஹோம் டெலிவரி கிடையாது, நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் வாங்கிக்கணும். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் ஹோம் டெலிவரி மண்ணு கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக அனுப்புவோம். பாட்டோடையே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மட்டும் ப்ரொஃபஷ்னலில் இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா மட்டும்தான் பாட்டோடு அனுப்புவோம். இல்லைனா எல்லாருக்குமே மண் கம்மி பண்ணி தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் கொரியர் சார்ஜ். எம்எஸ்எஸ்னால் கொரியர் சார்ஜ் நீங்கள் ஆஃபீஸில் பே பண்ணணும். பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் எங்ககிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா கொரியர் சார்ஜும் எங்ககிட்ட பே பண்ணணும். அதனால தான் நாங்கள் கேட்குறது அட்ரஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் வித்தின் தமிழ்நாடாக இருந்தால் ஒரு கொரியர் சார்ஜ் வரும், அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஒரு கொரியர் சார்ஜ் வரும். அதனால் அட்ரஸ் அனுப்புங்கன்னு கேட்போம். எந்த கொரியரில் வேணுங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக கேட்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் கேட்குறோம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், நீங்கள் கேட்குற பிளான்ட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு பிளான்ஸு லிஸ்ட் அனுப்புங்க, எந்த கொரியருங்கிறத அனுப்புங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு புரியுது. ஸோ நியூவாக வர கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேக்கிங் ஒர்க்கு போயிட்டுருக்குற அன்னைக்கோ இல்லை நான் லோட்க்கு அதாவது கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர போயிருக்கேன் அப்படின்னா அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும். எப்போவுமே ஈவினிங் டைம், அதாவது ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை 4 to 5 hours வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மெசேஜஸ் மேலே போயிடும். ஸோ நான் ரிப்ளை பண்ண லேட் ஆகிடும். அதனால் மெசேஜ் போட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ். ரொம்ப 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 ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரோஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் தான் ரொம்ப வாசனையாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட டபுள் மடங்கு வாசனை அதிகமாக இருக்கிற ரோஸ் தான் இது. பர்ஃப்யூம் ரோஸ் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. பர்ஃப்யூம் ரோஸ் அப்படின்னும் சொல்லுவோம் இதை. இது பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ். ஓகேங்களா? செம்ம சூப்பரான வெரைட்டி. ஒவ்வொரு பிளான்ட்டும் சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. 8 inch பாட்டில் இருக்குது. இந்த பாட்லேயே கூட நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். 6 months to 1 year வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இல்லை நான் ப்ரொஃபஷ்னலில் வாங்குகிறேன் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டில் ஒரு 14 inch பாட்டு 16 inch பாட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதை விட பெஸ்ட் எதுனா உங்களுக்கு பிளேஸ் இருக்குன்னா கீழே தரையில் நடுறீங்கன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு சீக்கிரமாக க்ரோத் வரும். ஓகேங்களா? டபுள் டிலைட் ரோஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ். கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தேன்னா எடுப்பேன். ஸோ அதுக்காக நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஓகே? உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா மட்டும் கேட்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் டைகர் ரோஸ். முன்ன டைம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லா பிளான்ட்டும் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஃப்ளவர் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நம்ம தோட்டத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இதோட தண்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பூவோட தண்டை பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக பிளான்ட்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது. எல்லாமே மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோ போடுறேன்னா ஆர்டர் எடுத்ததில் இருந்து 3 to 4 working days டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? பிளாக் டைகர் ரோஸ்.
அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பிளான்ட்டும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட். ஓகேங்களா, மதர் பிளான்ட் மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல புஷியாக எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பிளான்ட்டும் இது மாதிரி தான் பெருசாக இருக்கும். ஸோ எல்லா பிளான்ட்ஸும் என்னால் காமிக்க முடியாது. ஹைட் என்ன இருக்குன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ரோஸ் பிளான்ட்ஸில். ஸோ 1 feet to 1.5 feet ஹைட்டில் இருக்குது இந்த 8 inch பாட்டில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே. நல்லா உங்களுக்கு புஷியாக இருக்கும் பிளான்ட்ஸு. ஸோ செம்ம சூப்பரான பிளான்ட்டு, நான் கேரண்டி தருவேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட். ஒரு பிளான்ட் கூட இதில் வாங்கினீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகாது உங்களுக்கு. பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட்ஸ்லேயே வாங்கிக்கலாம். நீங்கள் 5 kg கவரில் இருக்கிறது இதை விட கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூரான பிளான்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது அரபிக் பன்னீர் ரோஜா. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு பிளான்ட் இருக்கணும். இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக, அதாவது எனக்கு செடியே வளர்க்க தெரியாதுங்க, ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அரபிக் பன்னீர் ரோஸ் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக க்ரோத் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. டெய்லியும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த பிளான்ட்டு. ஓகேங்களா, நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த செடி இருந்தாலே போதும். ஏன்னா பாருங்கள், இன்றைக்கி இந்த ஃப்ளவர் பூத்துருச்சுங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ரெடியாக இருக்குது பூக்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 by 1 நிறைய பூத்துட்டே இருக்குது. ஒரு 6 மாதம் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பெரிய பிளான்ட்டாக வந்துடும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பாட் போட்டு வச்சிங்கன்னா வைங்களேன், ஒரு 16 inch பாட்டுக்கு மேலே போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டெய்லியும் ஒரு 6 month வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 50 பூ அந்த மாதிரி அதுக்கும் மேலேயும் வரும். சூப்பரான ஒரு வெரைட்டி, நிறைய மெடிஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, குல்கன் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ஃப்ளவர் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்மளோட ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய யூசஸ் இருக்குது. செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி. ஃப்ளவர் மட்டும் வாசனையாக இருக்குது, இதோட லீவ்ஸுமே வந்து வாசனையாக இருக்கும். இதை வச்சே இது ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் தானா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து மொட்டுக்களோட சூப்பராக இருக்குது. 2 feet ஹைட் இருக்குது இதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸ். நீங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வெரைட்டி. இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 yearக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் இந்த பிளான்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ கவரில் தான் எப்போயாச்சும் 1 or 2 பிளான்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காப்பர் ஆஸ்டின் இங்கிலீஷ் ரோஸ் இது. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 6 piece இருக்குது, அதாவது 6 பிளான்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ குயிக்காக புக் பண்ணிக்கலாம். இதோட மொட்டு பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தலையில் வச்சாலும் சரி, நம்ம தோட்டத்தில் இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக ஒரு யூனிக்காக தெரியக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பர் ஆஸ்டின் ரோஸ். கேமராவில் பார்க்குறத விட நேரில் செம்ம சூப்பராக இருக்குங்க. வாவ், அடுத்து பார்த்துட்டு இருக்குது பர்பிள் கலரில் ஒரு ரோஸு, லேவண்டர் கலர், பர்பிள் கலர் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேரடைஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்ல செம்ம வாசனை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் பர்ஃப்யூமுக்கு கொடுக்குறாங்க போல், அந்த விட சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்குது. ஸோ பெருசாகவும் பூக்கும், உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரமாக க்ரோத் வரும். வாசனையாக இருக்கிற செடிகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல க்ரோத் நிறைய வருங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வாசனையாக இருக்கிற பிளான்ட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பன்னீர் ரோஸ் வெரைட்டி மட்டும் இல்லை, இந்த மாதிரி வாசனையாக இருக்கிற வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு நல்ல க்ரோத் வரும் சீக்கிரமாக. வளர்க்க தெரியாதவங்க கூட, பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட நல்லா வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி செடியெலாம். பாருங்கள், செடியை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ரோத் இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் அப்படின்னு சொல்லி. ஒரு செடி நான் தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, பிளான்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது. ஒன்லி 3 plants அவைலபிள் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒயிட் கலர் ரோஸு, எலகண்ட் இவாரி ரோஸ் ஐ திங்க்கு, ஆனால் கரெக்டாக நேம் தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது. ஒயிட் கலரில் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. மொட்டும் இருக்குது, ஃப்ளவரும் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நிறைய பேருக்கு ஒயிட் கலர் பிடிக்காது, ஆனால் வந்து இது பார்க்கவே இதோட ப்ளூமிங்கே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட பெட்டல்ஸ்லாம் ஃபோல்டாகி சூப்பராக இருக்குது. மொட்டுக்களும் இருக்குது, அதை விட சின்ன மொட்டு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ உங்களை மகிழ்விக்க இந்த ரோஜா செடி ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சம்மர் ஸ்னோவில் எப்போவுமே வந்து ஒயிட்டு பிங்க்கு பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு கலர் கொண்டு வந்தோம். அதுவும் இல்லாத இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சம்மர் ஸ்னோ ரோஸ் வந்திருக்கு. சம்மர் ஸ்னோ அப்படின்னாவே நமக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லி. இது நல்ல துளிர்களோட நல்ல மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து ஒரு 2 பிளான்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேணால் நிறைய ஸ்டாக் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பராக அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக நிறைய பூக்குங்க இது. ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஜெடிகா ரோஸ். கவரில் கிடைச்சாலே சீக்கிரமாக சோல்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் பாட்டில் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தேன், எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் எனக்கு கிடைச்சது, அது கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து துளிர்களோட உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது இதுவும் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ எல்லோ. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்குது பிரியட்டமா ரோஸ். ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்டாக் அவுட். எத்தனை டைம் நான் வந்து ரீஸ்டாக் கொண்டு வந்தாலுமே உடனே உங்களுக்கு ஸ்டாக் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளவர் ப்ளூம் ஆகிறதே பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ஸோ பிங்க் கலர்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி நிறைய பூக்குது அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இந்த பிளான்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ க்ரோத்தோட சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஈச் ஒரு 10 பிளான்ட்ஸுக்கு மேலே கொண்டு வந்திருக்கேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ரோஸ். நல்லா வந்து ஒரு பிங்க் கலரில் பெங்களூர் ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக பூக்கணும். எனக்கு பெருசாக பூக்கிற வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பெருசாக பூக்கும்போது, நிறைய பூக்கும்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். அதோட ஸ்டெம்மு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லென்த்தாக இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது. பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 feet 2.5 feet ஹைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி என்னோடய தோட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கோ கோஸ்டர் ரோஸு. இது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலரில் வரும். எல்லாமே ஃப்ளவர் ப்ளூமாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. முட்டை ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ரெஷ் ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். மொக்குகளும் அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்டிமெண்டல் ரோஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனை இருக்கும். ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக கலர்ஃபுல்லாக ஒரு டபுள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து இது பார்த்திங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மொட்டுக்களோடையும் அவைலபிளாக இருக்குது. 3 பிளான்ட்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக ப்ளூம் ஆச்சுன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ட்டு 3 பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டான்சிங் ரோஸ். ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நல்ல மலைங்க. மலையில் தான் நான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ மலையிலே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வீட்டுக்குள்ளே எடுத்து அந்த வராண்டாவில் வச்சு பேக்கிங் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு எல்லாம். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ரோஸ் ஸ்பாட்டில் 8 inch பாட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு மெச்சூரான பிளான்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 kg கவர்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போது 8 inch பாட்டில் ஸ்டாக் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட் ஒன்றும். ஸோ மிஸ் பண்ணாமல் வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து நிறைய மெடிசினல் பிளான்ஸ்லாம் மதர் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 5 kg கவர்லேயே வந்து நிறைய புது வெரைட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிளான்ஸ் வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு போங்க. பாய்.